இது ஒரு குன்றின் கதை அல்ல, ஒரு தலைமுறையின் நினைவு. 90களின் சொல்லாத சொற்கள் புத்தகத்திலிருந்து. குன்று குழியானது. சின்ன வயசு விளையாட்டு சிட்டு போல சிகரந்தொட்டு. அப்போ நம்ம எல்லோருமே யமலோக அதிபதிகள் தான். ஏறி நிற்கையில் யமலோக அதிபதி போல் கம்பீரம் வருமே. நம்பியாராகவும் ஜெய்சங்கராகவும் உருமாறி இருப்போமே. ஊருக்குள்ளே தொலைஞ்சு போனவனை கண்டுபிடிக்க இங்கே எதுக்கு வருவோம்னு தெரியலையே. கத்தும் சத்தம் எதிரொலியாகி எட்டூருக்கும் கேட்குமே. குன்று உச்சியில் நின்று தேடையில் அந்நேரம் பார்த்து எவனோ ஒருத்தன் விழாவில் விண்ணுன்னு அடிப்பான். விருக்குன்னு வலிக்கும். கேட்டால் கப்பை சும்பான். அடிதாங்காமல் அழுகிற நம்மளை ஆறுதல் படுத்த 5-6 ரத்தினக்கல்லை எடுத்து வந்து கோடி ரூபாய்க்கு போகுமா. எங்கள் தாத்தங்கிட்ட கொடுத்தா கோவணத்தில் வச்சுக்குவான். கோடங்கிட்ட கொடுத்தா 10 காசு பெறாதுமா. கருகுமுன்னு இருட்டுறதுக்குள்ளே ஊடு போய் சேரணும், ஊட்டுப்பாடம் எழுதணும். அடுத்த சனி ஞாயிறு வருமானு காத்து கிடந்தவன் ஊரு விட்டு ஊரு போக ஏகபோக ஆனந்தம். ஏகாந்தமாய் ஆனானே. இன்று வந்து பார்க்கையில் திக்கும் கூக்குரலிடும் குருவி கூட இல்லை. சிறு அருவி போல இருந்த இடம் கருங்குட்டையானது. குன்று குழியானது. அவனுக்கு ஏமாற்றம் பரிசானது. நன்றி.